புதுசாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல அட்வைசபிளாக இருக்குமா சார்? ஆக்சுவலாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்கிறத நம்ம நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் தயவு செஞ்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் குறைஞ்ச டயத்தில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஆர்வத்தினால சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் இருக்கிற கோல்டை கொண்டு போய் அடமானம் வச்சு வாங்குவோம். எனக்கு டான்ஸ் ஆட தெரியலன்னா டான்ஸே தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மாவோ ஒரு டெண்டுல்கரோ ஒரு தோனியோ வந்து இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த முதலீட்டோட மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை வந்து அதில் பழக்கப்படுத்திட்டாருன்னா அந்த நல்ல ப்ராடக்டே சேச்சே இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதில் வர சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அப்துல் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க கொடுக்குற டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 12% வந்து எஸ்ஐபியில் கிடைக்குது அப்படின்னா நான் வெளியே வந்து 2% வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு கிடைக்கிற அந்த 12% ரிட்டர்ன்ஸில் 2% நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு 10% மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல அட்வைசபிளாக இருக்குமா சார்? ஆக்சுவலாக 2%ங்கிறது வட்டி யாரும் எனக்கு தெரிஞ்சு தரமாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது மேபி ₹2 வட்டி இருக்கும். ₹2 வட்டினாலே 24% ஆகிடும். முதல்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்கிறத நம்ம நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் தயவு செஞ்சு இப்போ ஆஃப்லேட் நிறைய மக்கள் என்ன ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் குறைஞ்ச டயத்தில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஆர்வத்தினால சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் இருக்கிற கோல்டை கொண்டு போய் அடமானம் வச்சு வாங்குவோம். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹேண்ட் லோன் ரொட்டேஷன் பண்ணி வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு அபத்தமான விஷயம் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு கடன் வாங்கி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டது. அதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கணும். அதுக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிஜமாவே அது ஒரு நல்ல யோசனையாக கிடையாது. அதை யாரும் செய்யவும் கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தாங்களே வந்து வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மேபி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்ற இறக்கங்கள் உடைய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அப்படி இருக்கும்போது மேபி லாஸ் ஆகிட்டா அவங்க வந்து அந்த மொத்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை போய் சேராது. இப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் வேணாம், நான் அந்த மாதிரி பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் தான் ஆகுது. ஸோ வந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டான்ஸ் ஆட தெரியலன்னா டான்ஸே தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு புதிய முதலீட்டு வழிக்கு வர போகிறீங்க. ஆமாம், அதை பற்றியான நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். கண்டிப்பாக அந்த நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்மளை இது மாதிரி ஒரு இன்டர்வியூ டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பற்றி போஸ்ட் வருது, பிளாக் வருது. இதை பற்றியான அதிகமாக ஆம்ஃபியே என்ன சொல்கிறாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படிங்கிறத. செலிபிரிட்டிஸை வச்சு ஒரு ரோஹித் சர்மாவோ ஒரு டெண்டுல்கரோ ஒரு தோனியோ வந்து இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அதுக்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அந்த பேசிக் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். அதான் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, நீங்களே படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோட தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அந்த முதலீட்டோட மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நாட் ஃபார் 6 months, 9 months, 1 year, 1.5 years, 2 years. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது இஸ் ஃபார் த லாங் டேர்ம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 5 to 10 வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வாங்க. லாங் டேர்ம் கோல் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதுக்கு வர்றதுக்கு வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எடுத்த உடனே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு உடனே அவரோட ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் இன்ட்ராடேல ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு, நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சேன்ப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு ஒரு ஃபின்டெக் ஆப் மூலமாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு செபி டிக்ளேர் பண்ணியிருக்கு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதுசாகவே சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஆல்மோஸ்ட் 70 to 90% ஆஃப் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் டூயிங் இன்ட்ராடே ஆர் F&Oலாம் வந்து தே ஆர் த லூசர்ஸ்.
அதுக்காக அதோட முதலீட்டு தொகையை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மேலே ஒரு நிறைய யாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அதுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கிளியராக சொல்லுதுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு தடவை வந்து அதில் பழக்கப்படுத்திட்டாருன்னா அந்த நல்ல ப்ராடக்டே இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஈவன் தோ அது வந்து ஒரு அருமையான கனியாக இருந்தால் கூட அது மூலமாக அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அது வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால ஒரு முதலீட்டு ஆலோசகரோட போகிறது, இல்லை தானே தன்னோட நாலேஜை நல்லா வளர்த்துண்டு அதில் வர சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஆகுது, சரிங்களா? என்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட் வந்து என்னால் சேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியுது. அப்படின்றப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு லாங் டேர்மில் கிடைக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு 25 வயசு ஒருத்தர் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சோஷியல் மீடியா தளங்கத்தில், சமூக வள தளங்களில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா 40 30 நான் 30 40 அப்படிம்பாங்க. அதாவது 40% உங்களோட சேவிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் இருக்கிற 30% உங்களோட லக்ஸரி லைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் இருக்கிற 30% நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். ஒருத்தர் 25,000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுலேருந்து அவருக்கு ஒரு 30% வந்து சேவ் பண்ண போகிறார். அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுங்கிறது முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா லாங் டேர்ம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஆர்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு 7% தான் ரிட்டர்ன்ஸ் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியாக இருக்கட்டும், பேங்க் ஆர்டியாக இருக்கட்டும், ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு தொகை. அதே சமயத்தில் நீங்கள் போய் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். பிகாஸ் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 7,500 ரூபாவில் குறைஞ்சது ஒரு 5 ஸ்டாக்கோ, ஒரு 2 ஸ்டாக்கோ, 3 ஸ்டாக்கோ தான் வாங்க முடியும் உங்களுக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது என்னென்னா மொத்த ஷேர்ஸோட கூட்டு மொத்தமாக இருக்கிறது தான். பூலிங் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் கால்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அவுட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மல்டி கேப் கேட்டகரின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% லார்ஜ் கேப், 25% மிட் கேப், ரிமைனிங் இருக்கிற 25% ஸ்மால் கேப். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 25% வந்து ஃபண்ட் மேனேஜர் அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மல்டி கேப் கேட்டகரிலையும் லார்ஜ் கேப் கேட்டகரிலையும் ஆரம்பிச்சது நல்ல விஷயம். ஏன்னா லார்ஜ் கேப் எப்போவுமே ரிஸ்க் கிடையாது. பிகாஸ் பிக் ஜெயன்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஓவர் தட். ஸோ லார்ஜ் கேப்லையும் ஒரு மல்டி கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக லாங் டேர்மில் அவங்க குறைஞ்சபட்சம் 15% ரிட்டர்ன்ஸை தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக எடுத்துட்டு சந்தோஷமாக வெளில போகலாம். ஓகே சார். இப்போ வந்து லார்ஜ் கேப் இதை பற்றி சொன்னீங்க. இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 செக்மெண்ட்டாக இருக்குது. இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க வந்து லார்ஜ் கேப்பில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல ஐடியாவாக இருக்கும். இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க வந்து மிட் கேப் யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்லேயே இருக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? சரி, லார்ஜ் கேப்புங்கிறது என்னென்னா 1ஆம் நம்பர் கம்பெனிலேருந்து 100வது கம்பெனி வரைக்கும். ஸோ இந்தியாவில் டாப் கம்பெனி இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நான் உங்களுக்கு ஒரு 5 கம்பெனி ஒன்று சொல்லிடுறேன். முதல் 5 கம்பெனி ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் கேட்டகரியில் இருக்கிற லார்ஜ் கேப். 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்எஸ்சியும் பிஎஸ்சியும் அவங்களோட தரவரிசையை மாறுதல் படுத்துவாங்க. ஸோ இந்த தரவரிசையில் இப்போதைக்கு இதுதான் இருக்கு. ஸோ மிட் கேப் கேட்டகரினா உங்களுக்கு தாராளமாக டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸ்மால் கேப்ல வி ஹேவ் ஜொமேட்டோ. இப்போ ஆஃப் லேட் இப்போ ரீசெண்டாக வந்த ஐபிஓவில் வந்த ஜொமேட்டோ. ஸ்பீக்கிங் ஜொமேட்டோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்டாக்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா லார்ஜ் கேப்ல யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாராளமாக லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொருத்தர் யார் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா என்னால் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்க போறேன் அப்படிங்கிறவங்க கண்ணை மூடிட்டு தாராளமாக மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதே நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதாவது மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த எஸ்ஐபி சொன்ன மாதிரியே எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஒரு லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைமே பார்க்க வேணாம், நல்ல நாள் எதுவுமே பார்க்க வேணாம். எல்லா டேவும் இஸ் த பெஸ்ட் டே ஃபார் எஸ்ஐபி. சூப்பர் சூப்பர் சார். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படின்றப்போ நான் மந்த்லி ஒரு 5,000 பேசிஸில் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போனஸ் மாதிரி ஒரு 50,000 ருபீஸ் வந்து எனக்கு போனஸ் கிடைக்கிது அப்படின்னா நான் அந்த 50,000 வந்து எஸ்ஐபியில் போடுறேன். ஸோ வந்து இப்படி நான் அப்பப்போ எனக்கு கிடைக்கிது. ஒரு 1 இயரில் ஒரு 1 or 2 வந்து எனக்கு அந்த போனஸ் மாதிரி கிடைக்கிது. நான் போடுறேன்னா அது எனக்கு ரிட்டர்ன்ஸில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்குங்க? ஒருத்தர் நீங்கள் நல்ல கொஸ்டின் அப்துல். இது என்னென்னா நீங்கள் 5,000 ரூபா ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ
அதில் வந்து நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க. ஸோ 5,000 rupees எவ்ரி மந்த் கட்டிட்டு இருக்கீங்க. ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு லம்சமாக ஒரு ஃபண்ட் வருது. அந்த ஃபண்ட் வர்ற ஃபண்டை இந்த ஃபண்டில் நீங்கள் எந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபண்ட்லேயே அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அன்னைக்கு ஆனால் என்னன்னா அன்னைக்கு இருக்கிற நெட் அசெட் வேல்யூவில் உங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் ஆகும். அன்னைக்கு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற NAV அலர்ட் ஆகும். ஆனால் லாங் ரன்ல பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களோட ஃபண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஃபண்டை கையில் வச்சிருந்து வேற ஏதோ ஒரு செலவு செய்யாமல் இல்லை வெறுமனே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து 2.5% வாங்காமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாங் ரன்ல ஓவராலாக வெகு சீக்கிரமாகவே உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட முடியும். சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது, ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்லதாக இருக்குமா? ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், நம்ம எல்லாருக்குமே என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட் வந்து கோல்டில் இருக்கலாம். கோல்டுக்கு வந்து அகேன்ஸ்டே கிடையாது. கோல்டு இஸ் ஒன் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். எப்படி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எப்படி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கோல்டு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ பட்ஜெட்டில் வந்த கோல்டில் இருக்கிற சம் கஸ்டம்ஸ் டியூட்டியோட ரேட் ரெடியூஸ் பண்ணுறதுனால கோல்டோட விலை வந்து கம்மியாக இருக்குது. இந்த டயத்தில் தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் கோல்டு இல்லை அப்படின்னா நம்ம எப்போவுமே எவ்வளோ சொல்லணும்னா ஒரு 10-20% உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் வந்து ரைட் டைம் ஃபார் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த லாங் டேர்ம் பீரியடுக்கு கோல்டு இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த உங்களுக்கு இது வரைக்கும் கோல்டே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா தாராளமாக இந்த சமயத்தில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே சார். ஏன்னா இப்போ இன்னொரு டாக் என்ன போதும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் மேபி 1 lakh வந்து டச் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துச்சு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது கோல்டில் பப்ளிக் வந்து கோல்டில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லதாக இருக்குமா? இது போகும்னு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் நமக்கு ரெக்கார்ட் டேட்டே இருக்குது. கடந்த ஒரு இப்போ நடுவில் தான் கோல்டு ரேட் ஏறிட்டு இப்போ திருப்பி இறங்கிருக்கு. இந்த ஏறுற பீரியடுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கோல்டோட ரேட் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. ஆவரேஜாக அந்த ஒரு 2 வருஷத்தில் கோல்டு ஹஸ் கிவன் ஒன்லி 4% per annum return. ஸோ கோல்டு இஸ் அ கமாடிட்டி விச் ஹேவிங் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் ஒரு அதிகமாக ஒரு 3% அதிகமாக வேணும் அப்படின்னா தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுனால ரியல் எஸ்டேட்டில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட்ஜெட்டில் என்னென்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து ஒரு ரேஷனலைசேஷன் பண்ணாங்க. ஸோ அப்படி ரேஷனலைசேஷன் பண்ணும்போது நீங்கள் மெயினாக ரியல் எஸ்டேட்டில் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். யாரும் ஒரு வருஷத்துக்குள்ள விற்க மாட்டாங்க. விற்றாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு விற்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை விற்கிறீங்க. ஸோ வாங்குறது ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு 25 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கீங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு அதை ஒரு 1 crore விற்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 75 lakhs. இந்த 75 lakhsக்கு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா இண்டெக்ஸேஷன், காஸ்ட் இண்டெக்ஸேஷன் ஒன்று போடுவாங்க. இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸேஷன் கால்குலேஷன் ஒன்று போட்டு அதுலேருந்து வர்றதுக்கு அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு 20%, அதாவது இந்த 75 lakhs மைனஸ் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அந்த இண்டெக்ஸேஷன் கால்குலேஷன் போட்டு வர்ற அமௌண்ட்டுக்கு 20% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன், இந்த மாதிரி ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆனால் ரொம்ப கம்மி ரிட்டர்ன், 5.25%. ஆனால் வர்ற ரிட்டர்ன்ஸ்க்கு டேக்ஸ் உண்டு. இதர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டணும், இல்லைனா இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க, அந்த 20%. ஸோ அந்த 75 lakhsக்கு இது உங்கள் ப்ராஃபிட். அதில் 12.5%, நாட் 20%, அந்த ரேட்டை கம்மி பண்ணி 12.5% டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்டிடணும். 75 lakhsக்கு 12.5% கால்குலேட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும், இல்லைன்னா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து ரியல் எஸ்டேட்டை வாங்கி விற்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஓகே, இதுலேயே ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2001க்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு இது கிடையாது. பட் இன்னும் ஃபைனலாக அதை பற்றி பாஸ் ஆகி வரல இன்னும் பார்லிமெண்ட்டில். பட் அதில் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. 2001க்கு அப்புறமா ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா இந்த ரூல் வந்து இட்ஸ் கோயிங் டு அப்ளை. ஸோ இப்போ வந்து இன்னொன்னும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா யூ நீட் ஹியூஜ் கார்பஸ். ஸோ உங்களால் வந்து
ஒரு 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 ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் 50 லட்சம் ஒரு HNI அல்ட்ரா HNI-யால தான் முடியும். ஆமா. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு தளமே கிடையாது. அவங்களுக்கான தளம் நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், RD, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து இப்போ இந்த சம் இம்பாக்ட் இருக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷனை எடுத்து விட்டதுனால டெஃபினட்டாக there will be some impact. ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அப்ரோ. தேங்க்யூ.